நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜஸ்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் கேட்குற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் அண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ். ஆனால் இந்த நான் வாய்ஸ் அண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்க்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில்ஸ். பட் நிறைய பேருக்கு டைப்பிங் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இருக்காது. சில பேர்கிட்ட லேப்டாப் இருந்தும் அவங்களால டைப்பிங் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியாது, கம்மியாக தான் அடிப்பாங்க, பார்த்து தான் அடிச்சுட்ருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான 5 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 5 டிப்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அந்த 5 டிப்ஸையும் பாருங்கள் அண்டு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. இப்போ நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டிப். இந்த சாஃப்ட்வேரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் மாஸ்டர். டைப்பிங் மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அவைலபிள் ஆன்லைன். அதில் பிகினர்ஸ் டு எக்ஸ்பர்ட் லெவல் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கோர்சஸ் அண்ட் டெஸ்டஸ் அதில் இருக்குது. நீங்கள் ஒரு டைப்பிங் கிளாஸ் போனால் என்னெல்லாம் கற்றுப்பீங்களோ அதை வீட்டிலேருந்தே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட டைப்பிங் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் டெஸ்ட்டே வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் கண்டிப்பாக டைப்பிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிப். இதுக்கு எந்த சாஃப்ட்வேர் எந்த ஒரு வெப்சைட் அது ரிலேட்டடாகவும் போக தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி A to Z வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் மூலிமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரோவில் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட டைப்பிங் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிஸ். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராக்டிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி A to Z வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ வந்து ஓரளவுக்கு டைப் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ரிலேட்டட் டிப். இந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் வெப்சைட். இதுவும் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு டைப்பிங் மாஸ்டர் தான். பட் இதில் வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ சில பேர் வந்து யோசிக்கலாம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண ஏதாவது வைரஸ் வருமோ இல்லை சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது இஷ்டம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேபிஆர் அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டைப்பிங் மாஸ்டரில் கிடைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு கோர்சஸ் அதெல்லாம் கிடைக்காது. பட் நீங்கள் டைப்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கீபிஆர் வெப்சைட்டில் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட டைப்பிங்கை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் டிப் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிப்பு தான். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புக் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா அதை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இல்லைனா ஆன்லைன்லேயே புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து உங்கள் நோட் பேட்லேயோ இல்லை டைப்பிங் மாஸ்டர் டூல்லையோ ஏதாவதுலேயோ ஒன்று போட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஃப் வேர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டஃப் வேர்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த டஃப் வேர்ட்ஸ் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் புக் ரிலேட்டட் இந்த டிப்பு நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த புக்கு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிண்டல் ஸ்டோர்லாம் புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டைப்பிங் ஸ்கில் ஃபார் டஃப் வேர்ட்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் டிப் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் கேம்ஸ். விளையாடி டைப்பிங் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z-Type அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். Z-Type அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் வெப்சைட் தான். இதில் ஸ்பெஷல் என்னென்னா கேம் மூலமா ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகேங்களா? என்ன மாதிரி கேம் லவர்ஸ்க்கு இது ஒரு பிடிச்ச ப்ராக்டிஸாக இருக்கும். நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண பிடிக்காது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் போய்ட்டு சும்மா நோன்றது பிடிக்காது, பட் கேம் விளையாடுறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கேம் விளையாடுறவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த டைப்பிங் கேம்ஸ். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணி கேமும் விளையாடி ஒரே கல்லில் 2 மாங்காவும் அடிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த Z-Type அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் போகிறதும் தெரியாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு எஃபர்ட் போடுறது அந்த எந்த ஒரு அலைச்சலும் இருக்காது. ஈஸியாக நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நான் சொன்னேன்னு நினச்சேன். இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு வந்து இந்த டைப்பிங் ஸ்கில் அண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த டிப்பில் உங்களுக்கு பிடிச்ச டிப் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.